தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமா எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றிமா, எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகடா சித்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலிவிதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு முருகர் மேலே தேவாரம் எதுவும் இல்லையே, முருகர் மேலே தேவாரம் எதுவும் இல்லையே. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்க, தனமே பாருங்கள். இதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது சத்தியமான அனுபவங்களை சொல்கிறோம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம். சப்ஸ்கிரைபும் நிறைய பேர் பண்ணுறாங்க, நான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பண்ணுறவா பார்க்குறது இல்லையா, அந்த புத்தி பெரியவா அங்கே கண்ட்ரோல் பண்ண தான் நீங்களே பார்க்க முடியும். பெரியவா அந்த புத்தி உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாரும் சொல்கிறேன், நானும் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா அதை பற்றி அவர் பார்த்துக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி அனுபவங்களை கேட்ட பிறகு தானே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு நாளைக்கு பார்க்க விட்டா தானே பெரியவா உங்களை பார்க்க விட மாட்டார். பார்க்க விட்டார்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லை இந்த சேனல் எப்படி இருக்குன்னு. அது பெரியவாளே பார்த்துக்கிறார், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ஸ்ரீ பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள் அவருடைய இன்டர்வியூ நீங்கள் கேட்டிருக்க முடியாது. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதுமாதிரி ஏன்னா ஏதோ பாவம் ஒரு நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்கா, போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, அதே பெரிய விஷயம். இருக்கிற அந்த காலத்து ரெக்கார்டிங் எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணது இந்த மாதிரி இன்றைக்கி மாதிரி இருக்கிறத வச்சு பண்ணலையா, அப்போது இருக்கிறது அவ்வளோ தானே இருக்கும். அதில் நம்ம புரிஞ்சுட்டு பண்ணணும்னா ஒரு 15-20 தடவை கேட்கணும், கேட்டால் தான் புரியும். அவள் நல்லா சொல்லியிருந்தா கூட ரெக்கார்டிங் அவ்வளோ கிளியராக இருக்காது, அதை கேட்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை அவள் கொடுத்துருக்காளே, அவள் தான் புண்ணியவான், அவளால் தான் நம்ம அதெல்லாம் கேட்குறோம் சொல்கிறோம். இல்லைன்னா நம்ம கேட்டிருக்கவே முடியாது. ஸோ ஒரு நாள் வந்து இது வந்து நம்ம கணபாடிகள் இருக்கார், அவர் இருந்திருக்கார், ஸ்ரீ பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள். அவர் தான் பார்த்ததுனால சொல்கிறார். ஒரு தேவார பன்னிசை கலைஞர் ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து தன்னை பற்றி முதல்ல ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாராம். பெரியவா எதுவும் அதுக்கு பதில் சொல்லலை, தன்னோட கையால் அனுகிரகம்னு இப்படி பண்ணாராம். ஆனால் அந்த தேவார கலைஞருக்கு வந்து திருப்தி வரல. பெரியவா வந்து தேவாரம் இது நானாகவே சொல்கிறது பரமேஸ்வரனோட இது இல்லை ஏதோ ஒன்று அப்படி சொல்லி நீ அதை பாடுற அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ அப்படியே பண்ணு அப்படி இப்படின்னு எதாவது இல்லை, நீ நல்லபடியாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு எதாவது சொல்கிறாரா? ஏதோ அது மாதிரி ஒன்றும் சொல்லியே, உன் குடும்பம் நல்லா முன்னாடி வரட்டும், உன்ன மாதிரி எல்லாம் சந்ததிகள் பண்ணட்டும், எதுவும் இல்லாமல் கையை இப்படி தூக்குறாருன்னு நினச்சிருக்கலாம். அவர் வந்து அவருக்கு அவ்வளோதான் இருக்குது, அவருடைய இது அவ்வளோதான் அவர் புரிஞ்சுட்டு இருக்கார். பெரிய அனுகிரகத்தில் அவருக்கு திருப்தி வரல, அதை புரிஞ்சுட்டார். அவர் நகரில் அந்த இடத்த விட்டு நகராமல் அங்கேயே நிற்கிறார். அடுத்தது பெரிய அனுகிரகம் பண்ணால் தான் நகருவேன்னு அர்த்தம். அங்கேயே நிற்கிறார், ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. பெரியவா என்ன பார்த்தாரு, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், நம்ம இந்த மாதிரி ஒரு தேவார இசைக்கலைஞர்னு போய் பெரியவா முன்னாடி போய் நின்றுட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னா, பெரியவா அந்த தேவாரத்தை பாடு இந்த தேவாரத்தை பாடுன்னு சொல்லி பண்ணாருன்னா நம்ம பண்ணலாம். ஆனால் இவர் ஒரு காஞ்சி மடம் இந்த மாதிரி இடத்துல இருக்கார், அதெல்லாம் வேதங்கள் படிச்சுட்டு சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு இதெல்லாம் வந்திருக்கா வாழலாம். அதனால் நம்ம அது வேதங்கள் அதில் நம்மளுக்கு ஒரு மந்திரமும் தெரியாது, அதை நம்ம சொல்ல முடியாது. நம்ம தேவாரத்தை நம்ம பாடி பிரிவா கேட்க போகிறாரா, அவருக்கு என்ன அதில் தெரியும்? இந்த எண்ண ஓட்டங்களில் அவருக்கு அந்த அனுகிரகம் போகலை. நான் வந்து வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன்ப்பா, அது ஒரு மாதிரி, நீ தேவாரம் அதுதான் பெரிய வேதமே அதுதான் அப்படின்னு பெரியவா சொல்லுவா, தமிழ் வேதம்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவரை கொஞ்சம் என்கரேஜ் அதெல்லாம் நினச்சிருப்பாரா இருக்கும் மனசில். அதனால் அவருக்கு அது திருப்தி வரல. இப்போ பெரியவா வந்து பார்த்துட்டாரு, சரி உனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா தோணுன்ட்ருக்கா, நீ தேவாரம் பண்ணுற நீ வந்து பாடுறத வந்து ஒரு இதுவாக பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு மனசில் நினச்சிட்டுருக்க, இப்போ பார்க்கலாம்னு சொல்லிட்டு பெரியவா என்ன சொன்னால், சரி அவர் தான் அங்கே ஒதுங்கி நிற்கிறாரு, கிளம்ப மாட்டேங்கிறார் தேவார கலைஞர். சரி அந்த முருகர் பற்றின ஒரு தேவாரம் வருமே அதை பாடு அப்படின்ட்டார். அவர் என்ன பண்ணார், அவருக்கு மெமரி எரேஸ் ஆகிடுது.
எல்லாமே படித்ததெல்லாம் என்ன பண்ணோம், அவர் யோசிக்கிறார் முருகர் மேலே எங்கே வரும், அந்த அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அங்கே முருகர் ஃபேமஸ், அங்கே வருதா இங்கே வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த தேவாரத்தை பார்க்குற, இல்லை இல்லை இல்லை, இது இது முருகர் மேலே இல்லை, இது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரெக்கலெக்ட் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்கார். 10 நிமிஷம் ஆச்சு, அவருக்கு போச்சு. அவருக்கு எந்த ஒரு தேவாரமும் முருகர் மேலே இருக்க மாதிரி வரல. ஆனால் அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார், இல்லைன்னு சொல்லணும், அவர் ட்ரை பண்ணிகிட்டே போயின்னு இருக்கார். 10 நிமிஷம் கலங்க விட்டார் பெரியவா. அப்போ தானே அவருக்கு புத்தி வரும். பெரியவா வந்து தன் வேலையை பார்த்துட்டார். அவர் வந்து பக்கத்துலேயே ஒரு வஸ்திரம் வச்சுருந்தாராம் பெரியவா. அந்த வஸ்திரத்தை எடுத்துட்டு இப்போ எப்படி இருந்தார் பெரியவா அப்படின்னா, நீங்கள் கேட்டால் தானே தெரியும். பெரியவா வந்து ஆண்டி மாதிரி, ஆண்டி கோலத்தில் பெரியவா வந்து ஒரு கோவணத்தோட அதான் அங்கே உட்காந்துருந்தார். மேலே வஸ்திரங்கள் இல்லை, ஒரு கோவணம் கட்டியிருந்தார். இப்போ பக்கத்தில் இருக்க வஸ்திரம் இருந்தது, அதை எடுத்து கட்டிக்கலை, அப்படி எடுத்து இப்படி போட்டுட்டார். போட்டு அப்புறம் கட்டினா மாதிரி தானே பெரியவா. இப்போ பரமேஸ்வரன் ஆகிட்டார். இப்போ அது புரியுமான்னு பார்த்தார். அது வந்து நான் முருகர் மாதிரி இருந்தேன், நான் முருகர் மேலே இருந்தால் பாடுன்னு சொன்னேன், நீ இப்போ இதை கட்டின்ட்டேன், இப்போது பரமேஸ்வரன் மாதிரி இருக்கேன், நீ அதை வச்சு ஏதாவது க்ளூ உனக்கு வருதா பார்க்கலான்னு 10 நிமிஷம் கதரை விட்டுட்டு இப்படி பண்ணார். இப்போ அது புரியுறதான்னு பார்த்தாரு. இப்போ புரிஞ்சுக்கல. அவர் முழிச்சார். உடனே பெரியவா வந்து உடனே சொன்னார், முருகர் ஒரு ஆண்டி கோலத்தில் இருக்கார், கோவணத்தார். அவர் கோவணத்தை தான் கட்டின்னு இருப்பார். ஆனால் பரமேஸ்வரன் வந்து இடுப்பில் துண்டை கட்டின்னு பரமேஸ்வரன் இருப்பார். அதனால் அதை தான் சொன்னேன் நான். தேவாரமில் முருகர் மேலே எதுவும் தேவாரம் கிடையாது, அது முழுக்க பரமேஸ்வரனை பற்றினது அப்படின்னாராம். அவ்வளோதான், முழிச்சார் அவர். அவருக்கு ரொம்ப அவமானமாக எடுத்து இப்போது அழுதார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணார், புரிஞ்சிட்டார். பேசிக் ஐடியாவே இல்லாமையே போயிடுத்தேன். நம்ம இவ்வளோ தேவாரங்கள் கற்றுட்டோம், பண்ணோம், மனப்பாடம் பண்ணோம், தெரிஞ்சிட்டோம். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் முன்னாடி வந்து அவர் ஆண்டிக்கோலத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்கும்போது முருகர் மேலே இல்லை அப்படின்னு சொல்லத்துக்கு வரலையே அப்படின்னா, அது பெரியவா தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த மூளையை. அது தெரியல. இனிமேல் அந்த மண்டகர்ப்பம் அவருக்கு இருக்காது. அதனால் கிளம்பி ஒரு நல்ல ஒரு ஸ்திதியோடு கிளம்பி போனார். இனிமேல் இப்படி பண்ண மாட்டார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரன்.